மதுரை சித்திரை திருவிழா 8ஆம் நாள். நாட்டையே ஆளுற மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் மிக விசேஷமாக நடக்கும். மதுரையில் மலையத்துவச பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனா மாலைக்கு மகளாக வேள்வியில் அவதரித்த மீனாட்சி அம்மன் பட்டத்து ராணியானாள். சுந்தரேஸ்வரரை மணந்தபின் இருவரும் சேர்ந்து மதுரையை ஆண்டு வந்தனர். ஆவணி மாதம் முதல் பங்குனி வரை சுந்தரேஸ்வரரும், சித்திரை முதல் ஆடி வரை 4 மாதங்கள் மீனாட்சியும் ஆட்சி செய்வதாக ஐதீகம். சித்திரை திருவிழா 8ஆம் நாள் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். கோலாகலமாக நடக்கும் இந்த விழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கும். அம்மனுக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு வைர கற்கள் பதிக்கப்பட்ட ராயர் கிரீடம் என அழைக்கப்படும் வைர கிரீடத்திற்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்படும். இந்த கிரீடம் கிருஷ்ணதேவராயர் அவையில் அமைச்சராக இருந்த அப்பாச்சி ராயார் என்பவரால் அன்பளிப்பாக மீனாட்சி அம்மனுக்கு அளிக்கப்பட்டது. அதனால்தான் இந்த கிரீடத்திற்கு ராயர் கிரீடம் என்ற பெயரும் வந்தது. அம்மனுக்கு முடிசூட்டுவதற்காக ராயர் கிரீடமும் செங்கோலும் அணுக்கை விநாயகர் சந்நிதியிலிருந்து கொண்டு வரப்படும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆவலுடன் காத்திருக்க வெள்ளி சிம்மாசனத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பரிவட்டம் கட்டி வைர கிரீடம் சூட்டி இரத்தின கற்கள் பதித்த தங்கத்தினால் ஆன செங்கோலும் வழங்கப்படும். மீன்கொடியும் மீனாட்சிக்கு உரிய வேப்பம்பூ மாலையும் மகிழம்பூ மாலையும் அம்பாளுக்கு சூட்டப்படும். மீனாட்சி அம்மன் பட்டத்து ராணியாக முடிசூட்டிட்டு வெள்ளி சிம்மாசனத்தில் அமர்ந்து கம்பீரமாக வலம் வருவதை பார்க்க கண்கோடி வேண்டும். எங்கும் நிறைந்திருக்கும் அம்மனும் அரசியும் தாயும் அவளேதான். மீனாட்சி தாயே என்று டைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. நன்றி. தொடரும்.